தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். 4 பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற சிந்தை சிறந்தது. ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற சிந்தை நல்லவர்களுக்கு மட்டும் அல்ல, சில தீயவர்களுக்கும் உள்ளது. ஒரு புறம் தீயவர்களாக வாழ்ந்து கொண்டே நல்லது செய்தல் வேண்டும் என்ற கொள்கையை விரும்பி நல்லவைகளையும் செய்கிறவர்கள் உண்டு. நல்ல சில காரியங்களை செய்து தங்களுக்கு நல்ல ஒரு தோற்றத்தை பிறர் நடுவில் ஏற்படுத்தி கொள்கின்றவர்களும் உண்டு. ஆனால் 4 பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட 4 பேருக்கு முன்பாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் சிறந்ததாகும். ஏனென்றால் நல்ல செயல்களை விட நல்ல விதமான வாழ்க்கை முறை அநேகருக்கு தேவையானதாகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது. சமுதாயத்தில் பிறருக்கு நல்லதை செய்யும் பழக்கம் உடைய பலர் இருந்த போதிலும் நல்லவர்களாக பிறர் நடுவில் வாழ்கின்றவர்கள் மிகவும் குறைவு. உணவு, உடை, பொருளாதார ஆதரவு, மருத்துவம், கல்வி என பல விதங்களில் பிறருக்கு நாம் நன்மை செய்ய முடியும். ஆனால் பிறருக்கு முன்பாக நல்ல குணங்களோடும் பண்புகளோடும் நடத்தைகளோடும் வாழ்ந்து நல்ல முன்மாதிரிகளாக நிற்பவர்கள் ஜனங்களுக்கு மிகவும் பிரயோஜனமானவர்கள். ஏனென்றால் நல்ல பல உதவிகள் மட்டுமல்ல, நல்ல விதமான வாழ்க்கை முறை அநேகருடைய வாழ்க்கை சீரடையவும் மாற்றம் பெறவும் மிகவும் உதவியாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களின் நடுவில் நன்மை செய்கின்றவராக சுற்றி திரிந்தார். அதே வேளையில் மிக நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கும் மாதிரியாக சுற்றி திரிந்தார். அன்பு, தாழ்மை, பொறுமை, இரக்கம், சாந்தம், நற்செயல், புரிதல், நல்வழி காட்டுதல் போன்ற உயர்ந்த பண்பு நிலைகளோடு அவர் பலர் நடுவில் முன்மாதிரியாக வாழ்ந்தார். அந்த உயர்ந்த வாழ்க்கை முறை பலரிடம் நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தியது. பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை செய்ய அதிக கரிசனையாய் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாக பண்பு நிலைகளில் நல்ல ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை வாழ கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் பெற்றோரின் செல்வங்களை விட நல்ல முன்மாதிரி வாழ்க்கை முறைதான் பிள்ளைகளுக்கு மிகவும் தேவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.